ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக் கறினா முட்டை மசாலா எப்படின்னு செய்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், ஒரு 5-6 புல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். நான் இதே கடாயை நம்ம அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் வந்து லைட்டாக நம்ம வதக்கலாம். ரொம்ப தீய விடக்கூடாது, ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, ஒரு அளவில் நம்ம வந்து வதக்கலாம். இப்போ வந்து இது அடுப்பு மேலே வைக்கலாம். இது கூடவே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் முட்டை வேகுது, ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். வந்து நம்ம வதக்கலாங்க. வந்து வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நான் நல்லா இது பண்ணேன். ரொம்ப தீயும் இல்லை, அப்படியே வதங்கின மாதிரி. இந்த சமயத்தில் வந்து நான் முந்திரி போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது போட்டு இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து மசாலா வந்து நான் மிக்சியில் போட்டு வந்தாச்சு பாருங்க. வெங்காயம், முந்திரி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. இப்போ வந்து அதே கடையில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம், மிளகு, நம்ம ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், 2 லவங்கம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடுறதுனால நான் அது போடல. அந்த மசாலா போட்டுக்கலாம். கம்மியாக இருக்கணும், கேஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னாக்கா மேலே வந்து இது வந்து கொஞ்சம் செதுரும் வெளியோ, அதனால இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மிக்ஸி கொஞ்சம் கழுவி இந்த தண்ணி கூட இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா வந்து நம்ம இந்த மசாலா கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். மீடியமில் வைங்க. இந்த முட்டை மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மசாலா வந்து எவ்வளோக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ, எவ்வளோ நம்ம மசாலா வந்து நம்ம கிரேவி பண்ணுறோமோ, நல்லா கொதிக்க விட்டு நம்ம கிரேவி பண்ணி செய்கிறோமோ, அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா எந்த மசாலா இருக்கோ அவ்வளோதான். நல்லா அது வந்து கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் போடணும். இப்போ வந்து பாருங்க, மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கெட்டியாக நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா மசாலாலாம் அப்படியே நல்லா கொதிச்சு மேலே வந்துடும், அப்படியே மேலே செதுரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றியாச்சு. வந்து நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து சாதத்துக்கு வந்து நம்ம மிளகா தூள் போட்டுக்கலாம். காரம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தனியாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு, மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இது கூடவே நம்ம வந்து கொஞ்சோண்டு நான் பால் மலை ஏற்றி வச்சுட்டு அது போட்டுக்கலாம். போட்டு நம்ம மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். போய் இதெல்லாம் நம்ம தயிர் இதெல்லாம் ஊற்றின பிறகு இதெல்லாம் இன்னும் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது கம்மியில் வந்து கொதிச்சுட்டு 2 நிமிஷம். இப்போ
இப்போ வந்து நம்ம மசாலா வந்து கொச்சினுக்கு வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை வந்து நம்ம வந்து சும்மா அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கிராஸாக பண்ணுறேன். இந்த மாதிரி அப்போ வந்து முட்டையில் வந்து மசாலா வந்து இறங்கும். அதனால இது கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி போகிறது. இந்த பக்கம் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் பிடிச்சி மேலே வந்துச்சு பாருங்க. சூப்பரான மசாலா. நம்ம எவ்வளோ மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம அப்புறமா அந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த முட்டை நம்ம போட்டுக்கலாம். போட்டு என்ன பண்ணலாம்னாக்கா கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து கிரேவிக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம முட்டை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதாச்சு. மசாலாலாம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டு இதுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் மசாலையில் போட்டுடலாம். போட்டு என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லாயிருக்கும். மசாலாலாம் வந்து இந்த முட்டை உள்ள வந்து நல்லா ஏறணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். லாஸ்ட்டில் இந்த மசாலா எப்படி ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட நல்லா ஒரு 2 முட்டை வச்சுட்டு நல்லா அந்த கிரேவி போட்டு நல்லா சுட சுட பிரித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம முட்டை கிரேவி பாருங்க. முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக. இப்போ வந்து நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நம்ம சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.